குட் மார்னிங் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இல்லை, நம்ம ருத்ரேஷ் வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். பைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சங்கட்டமாகிடுச்சு, ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி துடைக்கிறதுக்காக துணி எடுத்துகிட்டு வந்தேன். துணி எடுத்துகிட்டு வந்துட்டு, ஐயோ காலையிலேயே இதை துடைக்கணுமான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பைக்கு வாங்குறதும் கஷ்டம், பைக்கு நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கு டக்குன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டஸ்ட்டு அவ்வளோ டஸ்ட் இருக்குது கைஸ். மூக்கில் ஏறி தும்மல் வேறு வந்துகிட்டே இருந்துச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த துக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு நம்பிக்கையாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி ஃபுல்லு டவுன் ஆயிடுச்சு. எடுக்கவே கிடையாது. பேட்ரி ஃபுல் டவுன் ஆனதுனால என்ன பண்ணிட்டோம், மாப்பிள்ளை பைக் வெளியே எடு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை டக்குன்னு வண்டியை வெளியே எடுத்தான். வெளியே எடுத்து பார்த்தா டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஆகவே இல்லை. அப்புறம் நேராக திருப்பி ருத்ரேஷ் வீட்டுக்கு போயிட்டு காருக்கிட்ட போயிட்டு திருப்பி பேட்ரியெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பேட்ரி சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ருத்ரேஷ் பேட்ரி கழட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக டாமினாரில் போட்டு அவன் பேட்டரியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் என்ன பண்ணிட்டோம், டாமினார் பேட்டரியை அதிலே வச்சு இது பண்ணியாச்சு. வெற்றியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பைக்கு. அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதே பெரிய விஷயம். அந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். மாப்பிள்ளை பைக்கை வச்சு கொஞ்சம் ட்ரிக்ஸ் காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணிட்டோம், ருத்ரேஷ் பைக்கு நிப்பாட்டிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம அண்ணா கடைக்கு போயிடுச்சு வண்டி சர்வீஸ் விட்றதுக்காக. அப்புறம் அண்ணன் கடையில் வண்டி நிப்பாட்டிட்டு மாப்பிள்ளை சொன்னால் சாப்பிட்லாண்டா மாப்பிள்ளை அப்படின்னா. அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு 2 தோசை ஒரு பூரி சாப்பிட்டதுக்கே பார்த்திங்கன்னா 250 ரூபா பில் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. திருப்பி நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம நேராக வேலைக்கு கிளம்பியாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.